ஏழாவது ஊதியக் குழுவை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தனி அலுவலர்கள், தொடர்பு அலுவலர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் செல்வகணபதி வழங்க கேட்கலாம். செல்வகணபதி, வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக அலுவலர்கள் 103 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். 7வது ஊதியக் குழு தொகை, வருடாந்திர ஊக்கத்தொகை வழங்க வலியுறுத்தி போராட்டம் மற்றும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கூறி பல்கலைக்கழக பதிவாளர் மீது குற்றச்சாட்டு நடைபெற்றது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு ஏற்றதை தொடர்ந்து பல்வேறு பணியிடை மாற்றங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் இதுவரை பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1000க்கும் மேற்பட்ட அயர் பணியிடங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த சில பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் தனி அலுவலர்கள் மற்றும் தொடர்பாளர்கள் சுமார் 600 பேருக்கு கடந்த சில ஆண்டுகளாக 7வது ஊதியக் குழு விகிதத்தின்படி ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும் வருடாந்திர ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இதற்காக தொடர் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து நீதிமன்றத்திலும் சென்று வழக்கு தொடர்ந்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.